அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா, குபேர பகவான் வழிபாடுதான். குபேர பகவானை வழிபடுவதால் வீட்டில் செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். குபேர பகவானை எப்படி வழிபடுவது என்பதுதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. செல்வத்தின் அதிபதியாக மகாலட்சுமி தேவியை குறிப்பிடுறோம். செல்வத்தை வேண்டி மகாலட்சுமியை வணங்கும் போது அவருடைய பரிபூர்ண அருளை பெற்ற குபேரனையும் வழிபடுவதால் நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பொன் பொருள் என அனைத்து வகையான செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய குபேர பகவானுக்கு உகந்த கிழமை வியாழக்கிழமை ஆகும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கும் சுக்கிரனுக்கும் உரிய நாள் என்பதை போன்று வியாழக்கிழமை குபேரனுக்கு உகந்த நாள் என்பதாகும். வியாழக்கிழமை அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் செய்து வாசலில் பச்சரிசி மாவில் கோலம் போட வேண்டும். நிறைவாசலில் சந்தனம், மஞ்சள், குங்குமம் வைக்க வேண்டும். அதற்கு பிறகு வீட்டின் பூஜை அறையில் குபேரர் படத்தை வைத்து அவருக்கு பிடித்த தாமரை மலர், சங்கு ஆகியவற்றை இருபுறமும் வைத்து விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும். நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் உள்ளதால் குபேரன் பூஜையில் கட்டாயம் ஒரு நெல்லிக்கனியை வைத்து வழிபட வேண்டும். அவளுடன் சிறிதளவு பால் மற்றும் சர்க்கரை சேர்த்து நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும். கண்ணனுக்கு எப்படி அவள் பிடிக்குமோ அதே போன்று குபேர பகவானுக்கு மிகவும் பிடித்தமான உணவு அவள் ஆகும். அதனால் குபேரனுக்கு அவள் படைத்து வழிபட்டால் அவரது அருள் கிடைத்து குடும்பத்தில் அனைத்து விதமாக செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். வியாழக்கிழமை அன்று குபேர விளக்கு அல்லது அகல் விளக்கு மனை அல்லது தட்டிற்கு மஞ்சள் குங்குமத்தை ஒற்றைப்படையால் வைத்து அலங்கரித்துக் கொள்ளுங்கள். குபேர விளக்கு வைக்கும் மனை அல்லது தட்டில் பச்சரிசியையும் பரப்பி அதில் 5 ரூபாய் நாணயத்தை வைத்து பிறகு குபேர விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து குபேரருக்கு உகந்த பச்சை நிறத்திரி கொண்டு விளக்கு ஏற்ற வேண்டும். பச்சை நிற திரி இல்லையெனில் பஞ்சு திரியையும் பயன்படுத்தலாம். குபேரருக்கு உகந்த திசை வடக்கு திசை. விளக்கை வடக்கு திசை நோக்கி ஏற்ற வேண்டும். குபேர விளக்கில் 5 கற்கண்டு சேர்த்து விளக்கை ஏற்றி சுற்றி வாசனை மலர்கள் வைக்க வேண்டும். விளக்கில் கற்கண்டு சேர்ப்பதால் பண வரவை அதிகரிக்கும். வடக்கு நோக்கி நிலைவாசலிலும் ஒரு விளக்கு ஏற்ற வேண்டும். குபேரனை வீட்டின் வாசலில் வைத்து பூஜித்தால் நமது செல்வத்திற்கு பாதுகாப்பும் செழிப்பும் உண்டாகும் என்பது ஐதீகம். குபேர மந்திரத்தை மனதில் உச்சரித்துக் கொண்டே விளக்கு ஏற்றுவது மிகவும் சிறப்பு. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை 5 மணியிலிருந்து 8 மணிக்குள் வீட்டு நிலைவாசல் படியில் இவ்வாறு வடக்கு திசை நோக்கி குபேர விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தால் வீட்டில் எப்பொழுதும் செல்வம் குறையாமல் பெருகி கொண்டே இருக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும், வீட்டில் நிம்மதி கிடைக்கும், வீட்டில் சந்தோஷம் நீடிக்கும், தொழில் வளர்ச்சி லாபமும் அதிகரிக்கும், நோய் நொடிகளும் அகலும். இந்த குபேரன் வழிபாடு வியாழக்கிழமை அன்று மறக்காமல் செய்யுங்கள். நம்பிக்கையுடன் செய்யுங்கள். நம்பிக்கை உள்ளவர்கள் ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. இதுவரைக்கும் வீடியோ பொறுமையா பார்த்தவங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.